ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஷோபனா இல்லம். இன்னைக்கு ஒரு 1 வீக்கா எடுத்த கிளிப்பிங்ஸ்லாம் ஒண்ணா சேர்த்து ஒரு விளாகா கொடுத்துருக்கேன். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். நாங்க இங்க எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து ஃப்ரைடே மார்னிங். அன்னைக்கு வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு எப்பவும் போல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த லீவ்ல வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் பண்றதில்ல. ஒரு 1 வீக் பண்ணேன். அதுக்கப்புறம் முடியல. சரி, பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது எப்படினாலும் நம்ம சீக்கிரம் தானே எந்திரிச்சுப்போம். அந்த டைம் பண்ணிக்கலாம். இப்பதான் இந்த லீவ்ல மட்டும்தான் கொஞ்சம் 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிக்க முடியும். எப்படினாலும் என் பசங்களுக்கு லஞ்ச் கட்டலைனாலும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் லஞ்ச் கட்டி தான் ஆகணும். அவர் ஒர்க்கு போறதுனால அவருக்கு தினமுமே லஞ்ச் கட்ட வேண்டியது இருக்கும். மற்ற ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா என் பொண்ணுக்கெல்லாம் நான் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சமைக்க வேண்டியது இருக்கும். இந்த லீவ்ல மட்டும் தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். அதனால லீவு முடியிற வரைக்கும் ஒரு 6 7 மணிக்கா எந்திரிச்சுக்கலாம். லீவு முடிஞ்ச உடனே பிரம்ம முகூர்த்த பூஜையை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றது கிடையாது. 6 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை மட்டும் பண்ணிடுறது. அதுதான் பூஜை பண்ணிட்டு அதுக்கு அடுத்து என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறது. ஈவினிங்கா ஒரு 5:00 எப்பவும் போல வெளியே போய் உட்காரலாம். என் பையன் சைக்கிள் ஓட்டணும்னு சொன்னான். சரி, வெளியே போய் உட்காரலான்னு போய் உட்கார்ந்தோம். செம்ம காத்து. அது ஒரு மாதிரி சுழண்ட சுழண்ட அடிச்சுது பயங்கரமா. அங்க எம்சன்ட் எதிர கொட்டி வச்சிருந்தாங்க பாருங்க, அது ஃபுல்லா மூஞ்சி மொத்தம் வந்துருச்சு. அப்புறம் எந்திரிச்சு ஓடியாந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலலாம் மழையும் பெய்யல, அந்த காத்தும் நின்றுருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாரு. இப்பெல்லாம் ஒன்று பசங்க யாராவது இருந்தால் சைக்கிள் ஓட்டணும்னு கேட்குறாரு. அப்படி இல்லைன்னா நம்ம போய் அவங்க கூட விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறான். யாராவது அவனுக்கு கம்பெனி கொடுக்கணும்னு நினைக்கிறான். பசங்க எல்லாம் லீவுக்கு ஊருக்கு போயிட்டாங்க. அவருக்கு ஒரே கஷ்டமா இருக்குது. அவங்க அக்கா வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்றா. கொஞ்ச நேரம் விளையாடுறா. அதுக்கப்புறம் சண்டை வருது. 2 பேருக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தூக்கி போட்டு வந்துடுறா கேரமு. இல்லைன்னா என்ன கூப்பிட்றான். எனக்கு அந்த விளையாடுறதுலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் போகமாட்டேன். இன்னைக்கு அவங்க அப்பா இருக்கவே அவருக்கு ஒரே ஜாலி. 2 பேரும் ரொம்ப நேரம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த மாதிரி அவங்க கூட யாராவது வெளியே விளையாடணும்னு நினைக்கிறான். இல்லைன்னா ஃபோனு தான். எனி டைம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தா கண்ணு ஒரு மாதிரி ஆயிருதா. விளையாடுறதுக்கும் ஆள் இல்லை, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான். அவங்க அப்பா இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதுக்குள்ளே அவங்க அப்பாவும் பையனும் விளையாடும்போது நான் வெளியே உட்காந்துருந்தேன். அதுக்குள்ளே என் பொண்ணு பீரோவெல்லாம் க்ளீன் பண்ணி துணியெல்லாம் அழகாக நீட்டாக மடித்து வச்சுட்டா. வந்து பார்த்தா எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் சொல்லாமலே க்ளீனாக அழகாக எல்லாம் கட்டி அவள் துணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலைஞ்சிருந்துச்சு. யூனிஃபார்ம்லாம் 10th முடிஞ்சிருச்சு. அந்த யூனிஃபார்ம் கிடையாது, இப்போ +1க்கு வேறு. அதனால் எல்லாத்தையும் எடுத்துட்டு அழகாக அவளே க்ளீனாக மடித்து வச்சுருந்தா. இந்த பேக் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதில் வந்து இந்த மாதிரி அனார்கலி, பெரிய பெரிய கவுன்ஸு அதெல்லாம் அழகாக போட்டு மடித்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குது. உள்ளே பூச்சிங்கெல்லாம் எதுவும் போகமாட்டேங்குது. அதில் தான் அந்த அம்மாவோட பெரிய லாங் ஃப்ராக்லாம் போட்டு மடித்து வச்சுருந்தா. இது வந்து ஒரு 5 பீஸோ என்னமோ மொத்தமாக வாங்கியிருந்தேன். நல்லா ஒர்த்து, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பொங்கலும் கத்திரிக்காய் சொஜ்ஜும் செய்யலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி அதான் செஞ்சிட்ருக்கேன். நான் சொல்கிற மாதிரியே பண்ணிங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பெரிய வெங்காயம், இதுக்கு வந்து சொஜ்ஜுக்கு வந்து தக்காளி நிறைய சேர்க்கணும். 4 பெரிய பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், அப்புறம் கத்திரிக்காய் வந்து ஒரு 4லேருந்து 5 கத்திரிக்காய் போட்டுக்கலாம். எந்த கத்திரிக்காய்னாலும் போட்டுக்கலாம். நான் ப்ளூ கலர் போட்டிருக்கேன், க்ரீன் கூட போடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாணத்துங்களெல்லாம் இந்த கிரகப்பிரவேசத்துலலாம் போடுறாங்க பாருங்கள், அதை விட கூட டேஸ்ட்டாக இருக்கும். 4 பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்றா கட் பண்ணி வச்சுங்க. வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் ஒன்றா கட் பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக குக்கரில் சேர்க்க வேண்டியதான். ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த சொஜ்ஜி. என் பசங்க வந்து பொங்கலை சாப்பிட மாட்டாங்க, சொஜ்ஜி தான் மொத்தத்தையும் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பச்சை பருப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய்
இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு அதே டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி, அந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக முழுகிற அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி அடுப்பில் வச்சிடலாம். கரெக்டாக வந்து 5லேருந்து ஒரு 7 விசில் வரணும். நமக்கு வந்து கத்திரிக்காய் சொஜ்ஜி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து ஊற வச்சிடலாம். நம்ம கத்திரிக்காய் சொஜ்ஜிக்கு பச்சை பயிறு போட்டோம் பார்த்தீங்களா, அதே டம்ளரில் 2 டம்ளர் பச்சை பருப்பு, 3 டம்ளர் பச்சரிசி போட்டால் போதும். அது வந்து தாராளமாக 4லேருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். கொஞ்ச நேரம் அந்த அரிசி பருப்பு ஊற வச்சோன்னா பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சொஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு, விசிலும் அடங்கிருச்சு. தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த சொஜ்ஜுக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த தாளிப்பு தான். எண்ணெயை வந்து தேவையான அளவு ஊற்றிட்டு அது எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு 4 திரி பூண்டு வந்து இடிக்கல்லில் போட்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. தோலோடு சேர்த்துக்கணும். நல்லா தட்டிட்டு சேர்த்துங்க. அந்த பூண்டு வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வந்தோடனே கருவேப்பிலை போட்டு அந்த தாளிப்பை வந்து அப்படியே சொஜ்ஜில் சேர்த்துடணும். சொஜ்ஜி வந்து நல்லா ஏற்கனவே மசிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டோன்னு வச்சுங்க, சொஜ்ஜி வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு தடவை இது மாதிரி செஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்க, அதோட எப்பவுமே இதே மாதிரி தான் செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். சொஜ்ஜி வந்து வேறு கிண்ணத்தில் மாற்றிட்டு அந்த குக்கரையே வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் நிறையவே தாராளமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலுக்கு வந்து மிளகு வந்து சும்மா ஒரு 4 போட்டுட்டு சீரகம் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் போடலாம். சீரகம் கண்டி நிறைய போட்டிங்கன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கு. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுட்டு முந்திரி பருப்பு இருந்ததுன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்சோம்ல அந்த அரிசி வந்து அதில் கொட்டிடலாம். இப்போ வந்து நம்ம 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம், 2 டம்ளர் பருப்பு, மொத்தம் 5 டம்ளர் போட்டிருக்கோம்ல. நம்ம வந்து 6 டம்ளர் தண்ணி வச்சா போதும். அதே அளவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி சூப்பராக வரும். 6 நாளும் கெட்டியாகாமல் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பொங்கல் எப்பவுமே வந்து குக்கர்லேயே தாளித்து கொட்டிட்டோன்னு வச்சிங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு தனியாக போடுவாங்க. அந்த மாதிரி செய்கிறத விட நம்ம தாளிச்சுட்டு அதுலேயே அரிசியை கொட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கல் கோவிலெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். மூடிட்டு பொங்கலுக்கு வந்து 3 விசில் வந்தால் போதும், நிறையெல்லாம் தேவை கிடையாது. சொஜ்ஜிக்கு தான் நிறைய விசில் வரணும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அதனால் அதுவே நல்லா குழஞ்சி வரும். 3 விசில் விட்டிங்கனாலே போதும், நல்லா குழஞ்சி வரும். பொங்கல் பாருங்கள் சூப்பராக நல்லா குழஞ்சி வந்திருக்கு. 6 நாளும் நல்ல கெட்டியெல்லாம் ஆகாது, கரெக்டாக இருக்குது தண்ணி. அவ்வளோதான், பரிமாறியெல்லாம். சுட சுட பொங்கலும் சொஜ்ஜும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். என் பசங்க வந்து பொங்கலை சாப்பிட்றத விட சொஜ்ஜி தான் ஊற்றி ஊற்றி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லணும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங்னாலே எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றுவேன். இன்றைக்கி வந்து என் பொண்ணுக்கு நல்லெண்ணெய் தேய்க்காமல் ஒரு ஹேர் பேக் தான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஆலிவேரா வந்து தோல் சீவிட்டு உள்ளே இருக்க ஜெல்லு, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, கொஞ்சமாக சாதம், வடித்த சாதம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு மிக்சியில்
அந்த வேர்லலாம் நல்லா படுற மாதிரி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்றேன். கீழே அந்த முடியோட நுனியிலையும் தலையோட வேர்லையும் நல்லா போட்டு மசாஜ் பண்ணி விட்டு பூசிட்டு நல்லா அழுத்தி கொண்டை போட்டு விட்டுடணும். விட்டுட்டு ஒரு 1 ஹவர் இல்லைன்னா ½ அன் ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் தலை கசக்கி விட்டுட்டோன்னா முடியும் நல்ல ஷைனிங்காக இருக்கும். ஹேர் க்ரோத்திங்கும் நல்லாயிருக்கும். இப்போ 10th என்னன்னு தெரில, முடி ரொம்ப கொட்டுது. அதனால தான் சரி இந்த பேக் போடலான்னு போட்டிருக்கேன். நீங்கள் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா முடி வளரும். முடி வந்து நல்ல பளபளன்னு ஷைனிங்காக இருக்கும். இந்த வீடியோ என் பையன் தான் எடுத்து கொடுத்தான். ரொம்ப ஷேக் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சாரி. என் பொண்ணுக்கு சண்டே வந்துட்டா அவங்க அப்பா வந்து பொம்மையாயிருவாரு. பல நேரங்களில் வந்து கொண்டை போட்டு மை வச்சு அந்த மாதிரி கொடுமைலாம் பண்ணுவான். இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரில, நான் ஃபேஷியல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தயிர் இருந்தது. தயிர் எடுத்து ஃபேஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதுதான் காமெடியாக இருந்தது பார்க்கறதுக்கு. அந்த வீடியோ எடுத்தேன் போடலான்னு சொல்லிட்டு. எப்போவுமே அப்பா அவங்களுக்கு பொண்ணுங்கன்னா ஸ்பெஷல்ல, அதுலேயும் என் ஹஸ்பண்டுக்கு என் பொண்ணுன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. அந்த அம்மா எது கேட்டாலும் நடந்துரும். எப்படி செய்ய சொன்னாலும் செய்வாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா எப்படி, இல்லைன்னா உங்கள் பசங்களோட அப்பா எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அப்பாவுக்கும் நான் ஸ்பெஷல் தான். இருந்தாலும் இவங்க பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கும். பொண்ணு என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். கம்முன்னு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பார். சரி, அப்படியே அவங்க 2 பேரும் எப்படியோ விளையாடட்டும்னு சொல்லிட்டு நான் நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால ஃப்ரிட்ஜில் ஒரே நான்வெஜ் ஸ்மெல்லாக இருந்தது. ஃப்ரிட்ஜு க்ளீனாக தான் இருந்தது. இப்போ தான் டீப் க்ளீன் பண்ணேன். சரி, ரொம்ப நான்வெஜ் அன்றைக்கி பழவேற்காடு போயிட்டு எறா ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சேனா, அதனாலே என்னன்னு தெரில, ரொம்ப அந்த எறா ஸ்மெல் நிறைய வந்துட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்கல. அந்த மேலே போட்டிருந்த ஷீட்டுங்க வரைக்கும் எடுத்துட்டு கொஞ்சமாக அந்த லெமன் தண்ணியை வந்து போட்டு தொடச்சி விட்டுட்டு அப்படியே ஷீட்டுங்களெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் ஃப்ரிட்ஜில் இருந்த வெஜிடபிள்ஸு மாவு எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜு காலியாக இருந்துச்சு. சரி, அதனால் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இருந்த 1-2 பொருள் மட்டும் எடுத்து அதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஈவினிங் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தோடனே ஃப்ரிட்ஜை வந்து எல்லாத்தையுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி வச்சிட்ருக்கேன். அந்த வேலை தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து மதியம் மீன் குழம்பு வைக்கணும். மீன் வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் மீன் வந்து வறுக்கணும். அதெல்லாம் செய்யணும், வேலை இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது வந்து ஈவினிங் போல் சூப் வைக்கணும். சூப் வைக்கிற ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன், பாருங்கள்.
ஆட்டுக்கால் வந்து அங்கேயே தீச்சி வாங்கின்னு வந்துட்டாங்க. நான் வந்து சுடு தண்ணி நல்லா காய வச்சு அந்த ஆட்டுக்காலில் ஊற்றிருக்கேன். கூடவே மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து அவங்க தீச்சு கொடுத்துட்டாங்க. அந்த பிளாக்காக இருக்குது பாருங்கள், அதில் கண்ணுக்கு தெரியாமல் குட்டி குட்டி முடியெல்லாம் நிறைய இருக்கும். நம்ம சுடு தண்ணி ஊற்றினோன்னா நல்லா அந்த முடியெல்லாம் வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா இப்படி கத்தி வச்சு நல்லா சீவனிங்கன்னு வச்சுங்க, அந்த மேலே இருக்க தீச்சாங்க பாருங்கள், அந்த கருப்பாக இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாக க்ளீனாக வந்துட்டு அந்த வெள்ளையாக உள்ளே இருக்க ஸ்கின்னு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அந்த கருப்பு தோலில் வந்து பொடிசாக முடி இருக்கும். அந்த முடி வந்து வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா லூஸ் மோஷன் ஆகும். அதனால் நல்லா க்ளீனாக சீவி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒயிட் ஸ்கின்னோட அந்த இது இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக அந்த கால் வந்து நல்லா முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு, நல்லா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், பூண்டு வந்து நல்லா 2 முழு பூண்டு எடுத்து தோல் உரித்து வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா இடிக்கல்ல போட்டு 1 பாதியமாக நல்லா இடிச்சிடணும். இடிச்சிட்டு அதையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு குக்கரை நல்லா மூடிடலாம். ஒரு 10லேருந்து 12 விசில் வரணும். வந்துச்சுன்னா அந்த கால் வந்து நல்லா சாப்பிட்ற அளவுக்கு வெந்திருக்கும். ஒரு 12 விசில் வந்தோன்னா குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். பக்கத்துலேயே மசாலாவுக்கும் ரெடி பண்ணிடலாம். சூப்புக்கு ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் சோம்பு, 4 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் மிளகு, 3ம் போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது வந்து கிராமத்து ஸ்டைல் சூப்பு. ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம்லாம் போட்டால் சூப்பு வந்து ஒரு மாதிரி சல்லுன்னு ஆயிரும். இது வந்து ரொம்ப ஹாட்டாக நல்லாயிருக்கும். சளியெல்லாம் இருந்தால் இந்த வெயில் டைம்லலாம் சளியெல்லாம் பிடிச்சா போகாது. இதெல்லாம் குடிச்சோன்னு வச்சுங்க, சளியெல்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எக்ஸசைஸு, கராத்தே இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் விளையாட போகிறாங்க பாருங்கள், அவங்களாம் வீக்லி ஒன்ஸ் இந்த சூப்பு குடித்தாங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சண்டே காலை நம்ம வாங்கின்னு வந்துட்டோன்னா தினமும் கூட 2 சூப்பு போட்டு இந்த மசாலா அரைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சு குழந்தைங்களுக்குலாம் தினமும் கூட சூப் செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டு, ஹெல்தி, உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா வறுத்து எடுத்துட்டு வாசனை வர வரைக்கும் அரைச்சி தூள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை அரைச்ச மொத்தத்தையும் இதில் சேர்க்க போகிறதில்ல. 2 ஸ்பூன் மட்டும் சேர்க்கணும், வேறு எதுவுமே தேவையில்லை. அரைச்சதை வந்து நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பெல்லாம் சூப்பு பண்ணுறோமோ அப்போல்லாம் போட்டுக்கலாம். இல்லைனா கறி குழம்பு கூட சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் மட்டும் இந்த நம்ம அந்த சூப்பில் வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து 1லேருந்து 2 நிமிஷம் கொதி விட்டால் போதும், வேறு எதுவும் செய்வேனா. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுட்டோன்னா சூப்பு வந்து சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா ஹாட்டாக இருக்கும். நம்ம குடித்தோன்னாலே தலையில் நீர் கோத்துருந்தாலும் இறங்கிரும். பசங்களுக்கு சளி இருந்தாலும் சரியாயிடும். நம்ம வேறு எதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எதுவும் போட தேவையில்ல. இது வரைக்கும் போட்டிங்கனாலே அவ்வளோ அருமையாக இருக்கும். சும்மா 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நிறையெல்லாம் கொதிக்க விட வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம விசில் நிறைய வச்சாச்சு. கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா போதும். வாங்க பரிமாறியெல்லாம் எல்லாரும் சூப்பு குடிக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பசங்க. நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பசங்க குடிக்கிற காரத்தில் இருந்தது. அவ்வளோ அருமையாக இருந்தது. சாப்பிடும்போதே கண்லேயும் மூக்குலேயும் தண்ணி வந்துருச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து ரசித்ததற்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு அடுத்த விலாகில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.